அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். இந்தியா சுதந்திரம் அடையாத 1935ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகம் தனக்கான அங்கீகாரத்தை வலுவாக பெற்று வந்தது. வட இந்திய திரைப்பட நிறுவனங்கள் தென்னகத்தின் தலைநகரான சென்னையில் முகாமிட்டு தமிழின் புகழ்பெற்ற நாடகங்களை படமாக்கி வந்தன. அப்படி வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைக்காவியம் நல்ல தங்காள் என்ற படமாகும். இப்படத்தினை ஏஞ்சல் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் பி.வி. ராவ் என்பவரை இயக்குநராக நியமித்து எம்.எஸ். தாமோதராவ், கே.ஆர். காந்திமதிபாய், சி.எஸ். ஜெயராமன், பி.எஸ். சிவபாக்கியம் போன்றவர்களை நடிக்க வைத்து 1941 அடியில் படமாக்கப்பட்டு 1/6/1935ஆம் ஆண்டு நல்ல தங்காள் திரைப்படத்தினை வெளியிட்டது. படம் நன்றாக ஓடினாலும் நாடக பிம்பங்களின் முன்பு நல்ல தங்காள் சற்று தடுமாற்றத்தை சந்தித்தாள். காரணம், பிரம்மாண்டம் இதில் சற்று குறைவாகவே இருந்தது. இதனை அறிந்த வட இந்திய பட நிறுவனமான பயோனியர் பிலிம்ஸ் பிரம்மாண்டமாக நல்ல தங்காள் படத்தினை எடுக்க திட்டமிட்டார்கள். இக்கதை மன்னர் அரண்மனை என்று பிரம்மாண்டங்களை கொண்ட படைப்பு என்பதால் கல்கத்தாவிலும் பம்பாயிலும் படப்பிடிப்பு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு படப்பிடிப்பை நடத்தினார்கள். இந்தி மொழி அறிந்த பிரபுல்லா கோஷ் இப்படத்தை இயக்கினார். அவருக்கு தமிழ் நல்ல தங்காள் நாடக ஆசிரியரும் திரைப்பட இயக்குனருமான ஆர். பத்மநாபன் என்பவர் காட்சிகளை எடுத்துரைத்து படப்பிடிப்புக்கு உதவினார். அனைத்து தமிழ் நாடக நடிகர்களும் இப்படத்தில் நடித்தார்கள். எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, எம்.எஸ். முருகேசன், ரத்னாபாய், சரஸ்வதிபாய் ஆகியோருடன் அனைத்து துணை வேடங்களிலும் தமிழ் மேடை கலைஞர்கள் நடித்து முடித்த இப்படம் கதைக்கு ஏற்ற அனைத்து அரங்கங்களிலும் படமாக்கப்பட்டு 20,000 அடியில் முடிக்கப்பட்டு தென்னகமெங்கும் ஆங்கிலத்தில் எழுத்து போஸ்டர்களால் ஒட்டப்பட்டது. சென்னை KT தியேட்டரில் ஒட்டப்பட்ட போஸ்டரை கண்டு படம் பார்க்க கூட்டம் கூட்டமாக குடும்பங்கள் வந்தன. தென்னகமெங்கும் படம் வெளியான திரையரங்குகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இப்படத்தை மட்டுமல்ல, நாடகத்தையும் பார்த்தவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். என்ன காரணம் என்றால், இந்த படம் மிகவும் சோகமான கதையாகும். அந்த கண்ணீர் கதை என்னவென்றால், நல்ல தம்பி என்ற மன்னன் தன் தங்கை நல்ல தங்காளை பக்கத்து நாட்டு ராஜ வம்சத்தை சேர்ந்த காசி ராஜாவுக்கு மணமுடித்து அனுப்பி வைக்கிறார். மன்னர் நல்ல தம்பி திருமணமான இளம் வயதிலேயே 7 குழந்தைகளுக்கு தாயாகிறாள் நல்ல தங்காள். இதில் 4 குழந்தைகள் ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். திடீரென்று நல்ல தங்காளின் கணவன் காசிராஜா காணாமல் போகிறான். வறுமை நல்ல தங்காளை ஆட்டுவிக்கிறது. அண்ணன் அனுப்பிய சீரை விற்று உண்ணும் சூழ்நிலையில் வாழ்கிறாள். மழை பொழியாமல் நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. வறுமை தாழாமல் தன் அண்ணனை பார்க்க அரண்மனைக்கு தன் குழந்தைகளுடன் வரும் நல்ல தங்காளை வரவேற்க அண்ணன் நல்ல தம்பி வேட்டைக்கு போனதை மறைத்து அண்ணி பொய் சொல்லி ஒரு பிடி சோறை கூட தராமல் வீட்டை விட்டே விரட்டி விடுகிறாள். காட்டிற்கு குழந்தைகளுடன் சென்ற நல்ல தங்காள் பசிப்பினியால் அழும் அனைத்து குழந்தைகளையும் கிணற்றில் வீசி தானும் கிணற்றில் குதித்து இறந்து போகிறாள். இதனை அறிந்த அண்ணன் நல்ல தம்பி தன் மனைவியை கொன்றுவிட்டு தானும் தன் தங்கை குதித்த கிணற்றிலேயே குதித்து உயிரை விடுகிறான். கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் இந்த நல்ல தங்காள் படம்தான் தமிழின் முதல் அண்ணன் தங்கை பாசத்தை சொன்ன படமாகும். இதன் பாதிப்பில் உருவானதுதான் பின்னாளில் வந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பாசமலர் படமாகும். இனி இதே 1935ஆம் ஆண்டு வெளியான மற்ற படங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.